ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு கிரிஷ் குக்கரியில் நண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நண்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1/4 கிலோ நண்டு இருக்குது. அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா கிளறி விட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போன உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுல இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுல கழுவி வச்சிருக்கிற நண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நண்டு வேகிறதுக்காக 1 கப் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நண்டு நல்லா வெந்து அந்த மசாலா ஓடி நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கிரேவி ரொம்ப திக்கா வேணும்னா அந்த தண்ணியை கொஞ்சம் வத்த வச்சுக்கலாம். கடைசியா கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான நண்டு கிரேவி தயாராகிட்டு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் பிரெட்டுக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.